அனைவருக்கும் மாலை வணக்கம். எய்தவன் படம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூவில் பார்த்தோன்னே துருவங்கள் 16க்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை உடனே இந்த படத்தில் அசோசியேட் பண்ணணுன்னு நினச்சேன். அதே மாதிரி துருவங்கள் 16க்கு அப்புறம் இந்த படம் அப்போ ட்ரீம் ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம். இப்போ அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு இது மிகப்பெரிய படமாக அமையும். அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். ஆக்சுவலாக ரொம்ப இந்த ப்ரொடக்ஷன் டீமை ரொம்ப சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அப்படியே வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்த படங்களும் தொடர்ந்து பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஐடியாவில் இருக்கார். ஏன்னா புது டேரக்டர்ஸை வச்சு தான் பண்ணணுங்கிறது தான் அவரோட இன்டென்ஷனு. எப்பயும் நானும் சிவியும் ஒரு 10-12 ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக ஒன்றா பண்ணியிருக்கோம். எங்கள் அசோசியேஷன் விட்டு வெளியில் படங்கள் பெருசாக நான் பண்ணுறதே கிடையாது. இதுதான் ரொம்ப நாள் கழித்து வெளிப்படம் ஒரு படம் அசோசியேட் பண்ணி பண்ணுறேன். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெஸ்ஸு எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலமாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த பைரசி எல்லாம் இந்த சின்ன படங்கள் எல்லாத்தையும் கில் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ துருவங்கள் 16 எடுத்துக்கிட்டோன்னா அந்த படம் 7 கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்கு. பட் தேட்டர்கள் ஷேருன்னு எடுத்தோன்னா அது 2,45 lakhs தான் கலெக்ட் பண்ணுச்சு. பட் இதே துருவங்கள் 16 தெலுங்கு அது ஒரு டைரக்ட் தெலுங்கு படமாக தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த படத்தோட பொட்டன்ஷியலுக்கு ஒரு 30-40 crores கலெக்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா அங்கே இந்த பைரசி பற்றின அவேர்னஸ் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்க அளவோட அங்கே உள்ள ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப நல்லாவே இருக்குது. வேற இங்கே ஆடியன்ஸ்க்கு படத்தை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஒரு க்ரைமுங்கிறதே தெரியலை. ஸோ அதை ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும், ஏன்னா நாங்கள் சிங்கம் 3 ரிலீஸ் பண்ணும்போது என்னையே நிறைய பேர் டேக் பண்ணி டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால நான் ஆன்லைனில் படம் பார்த்தேன், இதே மாதிரிலாம் நிறையா பேர் டேக் பண்ணி மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டரில். அப்போ ஒவ்வொருத்தர் அந்த ட்விட்டர் ஹேண்டிலில் உள்ளவங்ககிட்ட தனி ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சு உங்கள் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் ஆன்லைனில் படம் பார்க்குறது தப்புங்கிறதே தெரியுது. இதை ப்ரெஸ் தான் இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். படம் தேட்டரில் பார்க்குறது தான் இட்ஸ் ஆத்தரைஸ்டு வியூவிங் ஆஃப் சினிமாங்கிறத ப்ரெஸ்ஸு தான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இப்போ தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்திருக்கு. அமேசான் ப்ரைமு, எஃப்டிவி, நெட்ஃப்ளிக்ஸு, இதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸு. இதில் இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படங்களை ஆன்லைனில் விற்க ஆரம்பித்தாச்சு. பட் அந்த ஒரு அவென்யூ எதனால் கெட்டு போகுதுன்னா, இந்த பைரசியில் படங்கள் ஃபஸ்ட் டேவே பார்த்துடுறாங்க எல்லோரும். ஒரு துருவங்கள் 16க்கு டோட்டலாக பைரட்டட் டவுன்லோட்ஸ்ன்னு எடுத்தோம்னா மொத்தம் ஒரு 20 லட்சம் டவுன்லோடு இருக்குது. அந்த 20 லட்சம் டவுன்லோடு 100 ரூபா டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு 2-3 கோடி ரூபா கூட தேட்டர்கள் ஷேர் கொடுத்துருக்கும். ஸோ அதை இந்த படத்தோட அட்லீஸ்ட் ஃப்ரம் எய்தவன்லேருந்தாது மக்களுக்கு அந்த அவேர்னஸை ப்ரெஸ் பீப்புள் ஆகிய நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா படங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த பைரசி விஷயத்தை யாருமே அந்த வியூவர் ஆடியன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதே இல்லை. இது ஒரு தப்பான விஷயம். இதனால் எவ்வளோ லாஸ் வருதுங்கிறதே தெரியல. ஒவ்வொருத்தர் ஆன்லைனில் படம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன், நான் செலவு இல்லாமல் பார்த்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதனால ஒரு எவ்வளோ குடும்பம் இதில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேரோட லைஃப் அங்கே கேலி கூத்தாயிடுதுங்கிறது தெரியும். ஆடியன்ஸ் லெவலில் ரீச்சே ஆகிறதில்ல. அதனால இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைரசி, டிக்கெட் ப்ரைஸிங் இதெல்லாம் கவர்மெண்ட்டில் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பெட்டர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் May 30th இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் ப்ரெஸ் பீப்புள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இது எதனால் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கங்கிறத ஆடியன்ஸ் லெவலில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணும். இந்த பைரசி இதே மாதிரி விஷயம்லாம் கரெக்டாகிடுச்சுன்னா நிறையா நல்ல திரைப்படங்கள் வர ஆரம்பிக்கும், குவாலிட்டியான படங்கள் வர ஆரம்பிக்கும்.
இதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.